வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு பாரம்பரியமான உணவு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் இது வந்து பழைய சோறு. பழைய சோறோட வெங்காயம், பச்சை மிளகாலாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியதுங்க. மேலும் கோடை காலத்துக்கு இது ரொம்ப ஏற்ற உணவு. இப்போ கொஞ்ச நாளாக எல்லாத்தையும் மறந்துட்டுருக்கோம். இந்த பழைய சோறுன்றதே மறதியாக போயிடுச்சு. ஆனால் அந்த காலத்தில் பழைய சோறு தான் மெயின் டிஷ்ஷாகவே இருந்தது. இப்போ இட்லி, தோசை இந்த மாதிரி வந்ததுனால இதை மறந்தே போயிட்டோம். அதனால் சூப்பர் மார்க்கெட்லலாம் பார்த்திங்கன்னா ரைஸ் வாட்டர் அப்படின்னு போட்டு இந்த அதில் இருக்க பழைய சோறில் இருக்க தண்ணியை போய் பாட்டிலில் போட்டு விற்கிறாங்க. அதே மாதிரி பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லேயும் பழைய சாதம், அதுக்கு தொட்டுக்க வந்து மீன் குழம்பு, ஊறுகாய் இந்த மாதிரிலாம் வச்சு வைக்கிறாங்க. நம்ம இந்த பழைய சோறை விதவிதமான சைட் டிஷ்ஷோடு சேர்த்து சாப்பிடும்போது என்ன டேஸ்ட்டில் இருக்குன்றதான் இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா சாதாரணமாக வெறும் மெயின் டிஷ்ஷை விட சைட் டிஷ் தான் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த வகையில் இப்போ இந்த பழைய சோறை என்னென்ன வச்சு சாப்பிட்லான்றதை பார்க்கலாம் வாங்க. சாதத்தில் இருக்க கட்டியெல்லாம் நல்லா எடுத்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டோம்னா நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா பிசைஞ்சிடலாம் முதல்ல. இப்போ இந்த சாப்பாட்டில் வெங்காயம் வச்சு சாப்பிட்ருங்க. சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மோர் மிளகா வச்சு சாப்பிட்லாம். இப்போ அடுத்ததாக பச்சை மிளகாய் வச்சு சாப்பிட்லாம். அடுத்தபடியாக ஊறுகாய் வச்சுக்கலாங்க. இப்போ நான் இதில் தயிர் போட்டு சாப்பிட்றத காமிக்கலான்னு பார்த்தேன். தயிர் வந்து உங்களுக்கு மீன் குழம்பு சாப்பிட்றதுனால தயிர் வேணாம் தான் அவாய்ட் பண்ணிட்டோம். இப்போ இதில் ஊறுகாய் மட்டும் வச்சு சாப்பிட்லாம். இப்போ அடுத்ததாக மீன் குழம்பு வச்சு சாப்பிட்லாம். மீன் குழம்பு தாங்க இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன். இது வரைக்கும் பழைய சோறில் விதவிதமான சைடிஷ் வச்சு சாப்பிட்றத பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீன் குழம்பு தாங்க இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன்.